அன்னைவருக்கும் வணக்கம். பொழுது போகலன்னா குண்டு வச்சு விளையாடுறது நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான்ல சிலரோட வழக்கம். அதுவும் வெள்ளிக்கிழமைன்னா சொல்லவே வேண்டாம். இரத்தக்கரையை பார்க்காம மரண ஓலத்தை கேட்காம நிம்மதி அடைய மாட்டாங்க. இவங்களை பத்தி இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. விஷயம் என்னன்னா, சவுதி அரேபியாவில் இருக்கிற மெக்கா மதினாவை எல்லோருக்கும் தெரியும். இஸ்லாமியர்களோட புனித தலம். தங்களோட வாழ்நாள்ல ஒரு முறையாவது இங்க புனித பயணம் வர்றது முஸ்லிம்களோட கடமை. இதுக்காக உலகம் முழுக்க இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இங்க வந்துட்டு போறாங்க. அப்படி பாகிஸ்தான்ல இருந்தும் பக்தர்கள் போர்வையில ஏராளமான முஸ்லிம்கள் சவுதி அரேபியாவுக்கு போறாங்களாம். அப்படி போறவங்கள பல பேரு புனித தலத்தை தரிசிக்கிறத விட்டுட்டு விமானத்தை விட்டு இறங்கியதுமே சவுதி அரேபிய நகர வீதிகள்ல உட்கார்ந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்களாம். இதனால கடுப்பான சவுதி அரேபிய அரசு புனித பயண விசாவில் எங்க நாட்டுக்கு வந்து பிச்சை எடுக்கிறவங்களை கட்டுப்படுத்துங்கன்னு பாகிஸ்தான் அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கான். சவுதி அரேபியாவில் மட்டும் இல்லாம ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் கூட இப்படி பாகிஸ்தான்காரங்க பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதனால உண்மையாவே புனித பயணம் மேற்கொள்ற எங்களுக்கு நெருக்கடியா இருக்கு. நிம்மதியா போயிட்டு வர முடியல. வேலை விஷயமா வெளிநாடுகளுக்கு போறவங்களுக்கு கூட தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது. பாகிஸ்தான்காரன்னு சொல்றதுக்கே அவமானமா இருக்குன்னு பல பாகிஸ்தானிகளே புலம்புறாங்களாம். நல்லா புலம்பட்டும். இங்க காங்கிரஸ் ஆட்சி நடந்த வர இந்திய கரன்சி நோட்டை கள்ளத்தனமா அச்சடித்து பிழைத்தார்கள். மோடி வந்தார், பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தார், இவர்கள் பிழைப்பில் மண்ணள்ளி போட்டார். இனி பிச்சை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை. நன்றி.